நைஸ் டே டிபீஸ். நீங்க பார்க்குறது ட்ரீம் ப்ரூஃப். நான் உங்கள் குரு. நம்ம ஹாரி பாட்டர் சீரிஸோட புது டீசர் இறக்கியிருக்காங்க. யாரெல்லாம் பார்க்கலையோ தயவு செஞ்சு அந்த டீசரை பார்த்துட்டு வாங்க. நம்ம பிரேக் டவுன் தென்னந்தெளிவாக இருக்கும். அண்ட் இந்த டீசரை நம்ம 2026 டிசம்பர் கிறிஸ்மஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க. என் பர்த்டேக்கு 5 நாளுக்கு அப்புறம் நம்ம ஆல்மோஸ்ட் டீட்டெயிலாக உள்ள ஒன்று பார்த்துருவோம். ஏதோ ஒன்று இந்த ட்ரெய்லரில் மிஸ் ஆகுதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஹாரி பாட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக, ரொம்பவே ஒரு லைட்டான ஒரு டோனில் போயிருக்கும். ஹாரி இப்போ தான் அந்த வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான் அப்படின்றதுக்கு ஒரு கலர்ஃபுல்லான டோன், குழந்தைங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இது நான் பார்க்கும்போது மட்டும்தான் அப்படி தெரியுதான்னு தெரில, எனக்கு ஒரு டார்க்கான டோன் ஃபீல் ஆகுதுங்க. ஹாரி பாட்டர் கதையிலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஹாரி வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வில்லனை டிஃபீட் பண்ணிட்டு தான் அந்த வேர்ல்டு ரெக்கவர் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் டோனுக்கு வர மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இது எடுத்தோனையே டார்க் டோனில் வருதா, அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி அப்வர்டாக இருந்தது. இருந்தாலும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம கூட கனெக்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்திராதீங்கடா. ஆனால் வர வர இந்த டிஸ்னிக்கு, நெட்ஃப்ளிக்ஸுக்குலாம் என்ன பிரச்சனைனே தெரில. அந்த கேரக்டர் டிசைன் பண்ணும்போது ஒரு மாதிரி டிசைன் பண்ணி நம்மளுக்கு காட்டிடுறாங்க. ஆனால் அந்த படத்தில் இருக்கும்போது ஆளையும் மாற்றிடுறானுங்க, கலரையும் மாற்றிடுறானுங்க. எவரு ஸ்னேப் ஃபேன் யாராவது இருக்கீங்களாப்பா? கரிச்சிப்படுத்து கையில் வச்சுக்காங்க. ஓப்பனிங் ஷாட்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாரியோட அங்கிள் வெர்னன் டர்ஸ்லிக்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அண்ட் பக்கத்தில் நீங்கள் ஒரு மாடிப்படியும் பார்க்கலாம். அதுக்கு கீழே தான் ஹாரி அடைச்சும் வைப்பாங்க. ஸ்டார்டிங் வாய்ஸே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல, நீ ஒரு சாதாரண மனுஷன் தான் அப்படின்னு அவங்க சித்தி குரலும் கேட்குது. எங்கடா ஹாரி பாட்டர் அவங்க அம்மா லில்லி பாட்டர் மாதிரி ஒரு மந்திரவாதியாக மாறிடுவானோன்னு அவனை படிக்க கீழே இருக்க அந்த ரூம்குள்ளே அடைச்சி வச்சே வளர்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சித்தி கொடுமை நான் எங்கேயும் பார்த்தது இல்லைப்பா. அண்டு பழைய சீரிஸ் மாதிரி இதுலேயும் ஹாரி பாட்டர் படுத்தா கால் கூட நீட்ட முடியாத மாதிரி ஒரு சின்ன ரூம்குள்ளே அடைச்சி போட்டிருப்பாங்க. அண்டு ஹாரி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்ற அந்த சேட்னஸை அழகாக டெலிவர் பண்ணி இதில் காட்டியிருக்காங்க. நீ என்னடா சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு சின்ன ரொம்ப கொடுத்தா யாராக இருந்தாலும் எப்படா படுப்பானுங்க, கஷ்டம் தான்டா தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்கும் கேட்குது. ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம ஹாரி ஸ்கூல் போகிற பொசிஷன் மாதிரி இதில் காட்டியிருக்காங்க. அங்கே கூட நம்ம டட்லி அவரை போட்டு புள்ளி பண்ணுற மாதிரி தான் சீக்வன்ஸே இருக்குது. அண்ட் ஏன் இந்த ஒரு சீரீஸில் ஹாரியோட ஸ்கூல் போர்ஷனும் மோசமாக தான் இருக்க போது. அவனை போட்டு படுத்துகிற புள்ளியில் ஹாரி இவ்வளோ கஷ்டப்பட்டான்ப்பா அப்படின்னு இந்த ஸ்கூல் போர்ஷன் ஒரு அடிஷ்னல் ஆடான டீட்டெயில் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது போதாது, நான் உன் சித்தி குடும்பம் தலைக்கு மேலே ஏறின மாதிரி ஒரு சீன்லேயும் ஹாரியை மட்டன் தட்டி தான் பேசி வச்சுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பசங்க புள்ளி பண்ணுறத விட சித்தி பண்ணுற புள்ளி தாங்க அதிகமாக இருக்குது. இந்த ஒரு ஷாட்டில் பார்த்தீங்கன்னா, நீ ஒரு சாதாரணமான ஆளு தாண்டா அப்படின்னு ஹாரியை ஃபோர்ஸ் பண்ணி அவங்க ஆன்ட்டி முடிய வெட்டுறதை நம்மளுக்கு தினந்தெளிவாக காட்டியிருக்காங்க. அண்ட் இதே மாதிரி தாங்க பழைய நாவல் சீரீஸில் ஹாரிக்கு முடி வெட்டியிருப்பாங்க. பட் அவருக்கு பிடிக்காதனால அவர் விசாடலையா மறுநாள் காலையிலேயே அந்த முடி வந்து திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வளர்ந்துருக்கும். எனக்கு என்னமோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் அந்த சீரீஸில் வச்சிருக்காங்களோன்னு தோணுது. ஒரு நல்ல பார்பர் ஷாப்பை கூட்டு போய் முடி வெட்டிவிட்டா என்னடா, உட்காந்த இடத்துல இருந்தே கத்திரிக்கோலை போட்டு அவன் மண்டையை கோளாறு பண்ணுது அந்த அம்மா. ஏன்னா இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டருக்கு பழைய மாதிரி முடி நார்மலாக இருக்குது. அண்ட் இந்த ஷாட்டில் ஹாரிக்கு லெட்டர் வர மாதிரி சீனு நக்கல் தானே. அவன் படிக்கட்டுக்கு அடியில் தான் தங்கியிருக்கான். நான் சுக்கா அதில் ஒரு அட்ரஸ் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க. நம்ம பழைய ஹாரி பாட்டர் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லெட்டரை 100கணக்கான ஆந்தைங்க தூக்கிட்டு வந்து போடும். அதில் முதல் லெட்டர் எப்படியும் அவங்க அங்கிள் வெர்னன் டர்ஸ்லி கிட்ட மாட்டிக்கும். இருந்தாலும் இந்த 100கணக்கான ஆந்தைகள் அந்த லெட்டரை டெலிவர் பண்ணுற சீன் நிஜமாக ஒரு ட்ரீமில் நடக்கிற ஸ்டோரி மாதிரி காட்டியிருப்பாங்க. நாங்கள் ஒரு விச்சை இப்படி தாண்டா போர்ட்ரேட் பண்ணுவோம், இவ்வளோ அழகாக தாண்டா காட்டுவோன்ற மாதிரி அந்த சீன் வந்து சொல்லாமல் சொல்லுங்க. ஸோ அந்த ஒரு சீனை இந்த சீரீஸில் எப்படி காட்ட போகிறாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன் எனக்குள்ள ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இதே ஃபாலோ பண்ணி அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்ரிட் கூட ஒரு ட்ரெயின் ஸ்டேஷனில் நின்று பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அண்ட் ஹேக்ரிட்டோட கேஸ்டிங் பற்றி நான் சொல்லியே ஆகணுங்க. அப்பியரன்ஸ் வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஹேக்ரிட்டோட ஃபேஸ்ன்னு எடுத்தால் எனக்கு பழைய ஹேக்ரிட் அவர் தான் வந்து மைண்டுக்கு வராரு. அவரை பார்த்தாலே இவர் தாண்டா அந்த மிருகங்களெல்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒர்த்தான ஆள், சைஸ்லையும் சரி. ஆனால் ஹைட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காட்டியிருக்க ஹேக்ரிட் வந்து பக்காவான ஹைட்டு, எல்லாமே ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் எனக்கு செட் ஆகலை. மேபி அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேக்ரிட் தான் ஃபஸ்ட் டைம் ஹாரியை ஒழுங்காக ட்ரீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹாரிக்கு ஹேக்ரிட்டை பார்த்தோன்னே அவங்க சித்தி சித்தப்பாவை விட இவர் கூட போகிறதே வந்து பெட்டர் அப்படின்ற மாதிரி தோணி ஹேக்ரிட் கூட வந்துருவார். அந்த ஒரு கான்வர்சேஷன் இங்கே இருக்குது. ஹாரி வந்து சொல்கிறாப்புல, நான் எப்போவுமே எங்கள் அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டது தான் அதிகம். ஆனால் இங்கே ஹேக்ரிடுக்கு லில்லி பாட்டர், ஜேம்ஸ் பாட்டர் அவங்க 2 பேர்த்த பற்றியும் சின்ன வயசுலேருந்து நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அண்ட் இங்கே தான் அவங்க அம்மா அப்பாவை பற்றி ஃபஸ்ட் டைம் ஹேக்ரிட் கிட்ட இருந்து அவன் உண்மையை தெரிஞ்சுக்கிறான். உன் பேரண்ட் மாதிரி ஒரு தைரியமான அப்புறம் அன்பான ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றத ஹேக்ரிட் இங்கே தெளிவாக சொல்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேக்ரிடுன்ற உருவம் மட்டும்தான் அந்த ட்ரெயினுக்குள்ளே பெருசாக தெரியும். அண்ட் இட்ஸ் அ பர்ஃபெக்ட் சாய்ஸ். அந்த மனுஷன் பெருசாக தான் இருப்பார். அண்ட் ஹேக்ரிட் இங்கே வந்து உங்கள் அம்மா அப்பா 2 பேருமே வந்து உண்மைக்கு தான்ப்பா துணையாக நின்னாங்க. அண்ட் இங்கே இருந்து தான் நம்ம ஹேக்ரிடுக்கும் ஹாரிக்கும் உள்ள பியூட்டிஃபுல்லான பாண்டை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஹாரி பிறக்கிறப்போ நடந்த அந்த ஒரு பஞ்சாயத்தை இங்கே ஹேக்ரிட் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் தான் ஹாரி வந்து அந்த தலையில் இருக்க அந்த தழும்பை தொட்டு பார்க்குறாரு. ஏன்னா நீங்கள் இந்த ஒரு சப்வே சீனை வந்து பழைய ஹாரி பாட்டர் மூவியில் பார்த்துருக்க மாட்டீங்க. அது ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணாங்க. அண்ட் அதே மாதிரி கான்செப்டில் இந்த சீரிஸில் எடுத்துருக்கிறது உண்மையிலுமே இந்த ஹாரி பாட்டர் சீரிஸை ரொம்பவே டீட்டெயிலாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன்.
ஆனா, இங்க நம்ம ஹாரி பாட்டர் வந்து இந்த ஆலிவாண்டர் கடையில அவரோட முதல் மந்திரக்கோல வாங்குற சீன்லாம் இதுல நம்ம டீசர்ல காட்டல. ஆனா, ஹாக்ரிட் அவர ஸ்டேஷன்லயே விட்டுட்டு போறதுக்கு முன்னாடி இது எல்லாமே வாங்கி குடுத்துருப்பாரு. ஹாக்வர்ட்ஸ்குள்ள போணும்னா இதெல்லாம் உனக்கு தேவை அப்படின்னு. அண்ட் இந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாரி வந்து கிங் கிராஸ் ஸ்டேஷன்ல அவரோட ஆந்த ஹெட்விக தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காரு. ஸோ இந்த டைம்ல தான் அந்த பிளாட்ஃபார்ம் 9:45 அப்படின்ற ஹாக்வர்ட்ஸுக்கு போற அந்த ட்ரெயினுக்கான பிளாட்ஃபார்ம தேடி திரிஞ்சுட்டு இருப்பாப்ல மனுஷன். அந்த டைம்ல தான் நம்ம ராணியும், அவங்க அம்மாவையும் மீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் அவங்க தான் இந்த 9:45 ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு எப்படி போகணுன்றதையும் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனை தான் இங்கே எலிவேட் பண்ணியிருக்காங்க. கட்டி பிடிச்சி போயிட்டு வாடா தங்கமே பார்த்து போயிட்டு வான்ற சொல்ல சீக்வன்ஸும் அந்த ரிஃப்ளெக்ஷனில் பார்த்தீங்களா ஜின்னி வீஸ்லியை காட்டியிருக்காங்க. இந்த டைமில் கின்னி வீஸ்லி வந்து இந்த சீரீஸில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் 11 ஆயிருக்காது. அவங்களுக்கு அந்த லெட்டரும் வந்திருக்காது. எனக்கு என்னவோ ஆனால் ஏதோ குறையிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா பழைய மூவியை பார்த்துட்டு இதை பார்க்கையில ஏன்டா பல விஷயத்த காட்டாத மாதிரியே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா பழைய மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்வர்ட்ஸ்ன்ற ஸ்கூலே ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டியிருப்பாங்க. இவங்க இந்த சீரீஸில் ஹாக்வர்ட்ஸுக்கு போகிற வழியாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ஏதோ ஒரு நார்மல் சின்ன மூவி மாதிரி இருக்குது. ஏப்பா இது சீரீஸ்ப்பா, நீங்கள் எடுக்க நினச்சது எவ்வளோ பிரம்மாண்டமாக எடுக்கலாம்னு தெரியுமா? அண்ட் ஹாரி பாட்டர் சீரீஸ் இது. அந்த ஹாக்வர்ட்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிற சீனே ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும். கப்பலில் விளக்கு மாட்டிட்டு போகையில் தான் அந்த ஹாக்வர்ட்ஸ் அந்த கோட்டையவே காட்டுவாங்க. ஸோ இதுதான் ஹாக்வர்ட்ஸா அப்படின்ற வாயை பொளக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அது. ஆனால் அது இங்கே எங்கேயுமே காட்டலை. மேபி டீசர்னால இதை காட்டாமல் விட்டாங்க. ட்ரெய்லர் சீரீஸில் பிரம்மாண்டமாக காட்டணும். காட்டலைன்னா டேய் கிராட்டோஸை பண்ண மாதிரி பண்ணிடாதீங்கடா. அண்டு ப்ரொஃபஸர் மெக்கானகல் இந்த ஒரு ஷாட்டில் மெக்கானகலை காட்டியிருக்காங்க. எனக்கு இந்த மெக்கானகல் பார்க்கும்போது எங்கள் இங்கிலீஷ் டீச்சரை பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தான் இருப்பாங்க 2 பேரும். அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்டிங் ஹேட்டை காட்டியிருக்காங்க. இது நம்ம நாவல் சீரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேட் வந்து பாட்டு பாடி 4 ஹவுஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும். கிரிஃபிண்டோர், ஸ்லிதரின், ஹஃபல்பஃப், ராவன்க்ளா இந்த 4 தலைவர்களோட பேரை வந்து ஹவுஸுக்கும் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஹேட் வந்து அதை எடுத்து சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேட்டு பாயவே திறக்கலை. ஏதோ பொம்மை தொப்பி எடுத்து தலையில் வைக்கிற மாதிரி கம்முன்னு இருக்குது. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த தொப்பி என்ன வாய் பேசும் மேலே உட்காந்துட்டுன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா, நீங்கள் சொதமுனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. நான் நேராக போய் பழைய படத்தை பார்த்துட்டு ஜாலியாக இருப்பேன். நான் நியூ ஜென்ஸிக்கு ரிலீஸ் பண்ணுறீங்கடா, அவனுக்கு பழைய படத்தை பார்த்துருக்கவே மாட்டானுங்க. ஸோ இதில் தான் நீங்கள் அவனுங்களை பிடிக்கணும். அண்ட் ஹெர்மியோனி கிரேஞ்சர்ஸ், ரான் வீஸ்லி, ஹாரி பாட்டர் இந்த 3 வாண்டுகளும் ட்ரெயின்லேயே மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்க 3 பேர் அந்த கிரேட் ஹாலில் நிற்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது என்னடா கிரேட் ஹாலாடா இது ஸ்மால் ஹால்டா, சின்னதாக இருக்குது பாருங்க. ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே ஒரு பெரிய ரூம் இருக்குன்னா அது கிரேட் ஹாலை சொல்லியே ஆகலாம். ஏன்னா அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு பெரிய டைனிங் ஹால் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு விருந்தே நடக்கும். ஆனால் இங்கே என்னடா அது இவ்வளோ சின்னதாக காட்டியிருக்கிறீங்க. நீங்கள் ஆல்ரெடி பெருசாக காட்டிட்டீங்கடா ஹாக்வர்ட்ஸை. இப்போ நீங்கள் சின்னதாக காட்டும் போது எங்கள் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. இல்லை நான் குறை சொல்லணும்னு சொல்லலை, சீரியஸ்லி இதே மாதிரி குட்டியாக காட்டினீங்கன்னு வையேன், எவனோ ஒருத்தன் பட்ஜெட்டில் பாதியே லவுட்டிட்டான்னு தான் அர்த்தம். அண்ட் இங்கே தான் நம்ம ஆலிவண்டோட சீக்வன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த மந்திரக்கோலை கொடுத்து உங்ககிட்ட வந்து சம்பவம் நிறைய எதிர்பார்க்குறோம் போ அப்படின்ற ஒரு சீனை இங்கே வச்சிருக்காங்க. எல்லாம் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் நடக்கும் போதே கொடுக்க வேண்டியதுடா, இதை ஏன்டா டீஸில் கட் பண்ணி இங்கே திணிச்சு வச்சிருக்கீங்க. அது அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சீன் இருக்குது. இது மேபி ஒரு டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் அது மாதிரி இருக்கலாம். ஏன்னா நிறையா பேர் அவ்வளோ கேண்டில்ஸ் வச்சுருக்காங்க. ஏன் இவ்வளோ கேண்டில் எதுக்குடா? அண்ட் பழைய ஹாரி பாட்டரில் எல்லா கேண்டில்ஸும் சம்திங் மிஸ்டிக்கலாக மேஜிக்கலாக மிதந்துக்கிட்டோ ஒரு விஷயம் சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் இங்கே தட் லுக்ஸ் எம்டி. பட் ஓகே, எல்லாமே பார்க்க ஒரு மாதிரி மிஸ்டிக்கலாக இல்லைனா ப்ராக்டிக்கலாக இருக்குது. அது சீரீஸில் புல் ஆஃப் பண்ணி கொண்டு வருவாங்கன்றது என்னோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நம்ம மெக்கானிக்கல் சொன்னதுக்கப்புறம் அந்த கிரிஃபண்டோர் லீடர் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் கிரிஃபண்டரோட ஹவுஸ்க்கு மூவ் பண்ணி கூட்டு போகிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அண்ட் அந்த சீனை தான் இங்கே ஒரு ஷாட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த டீசரை ரிவ்யூ பண்ணிருக்க டைமில் நான் எல்லாத்தையும் நோட் பண்ணேன், ஒன்றை மட்டும் மறந்துட்டேன். ஃப்ரம் த ஸ்டார்டிங்லேருந்து ஹாரி பாட்டரோட அந்த தீம் மியூசிக் இல்லவே இல்லை. யாராவது நோட் பண்ணீங்களா? நீங்கள் நோட் பண்ணலானோ இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் நோட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அந்த ஹாரி பாட்டர்ன்ற பேர் எடுத்தாலே எனக்கு அந்த பழைய தீம் மியூசிக் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கும் ஓடும்னு நினைக்கிறேன். ஓடிக்கிட்டே இருக்குங்க. ஆனால் இந்த சீரீஸில் நான் மிஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த மேல்ஃபாய் பைய மூஞ்சியை பார்த்தாலே 2 குத்து மூக்களே ஓடணும் போல தான் இருக்குது. செம்ம பர்ஃபெக்ட் கேஸ்டிங். எனக்கு பார்த்தோன்னே கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த கேரக்டருக்கு அந்த மாதிரி ஃபேஸ் கட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டரே சரியான திமுறை பிடிச்ச கேரக்டர். பாருங்க மூஞ்சி தூக்கிட்டு நிற்கிறான். அடுத்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த ஃபஸ்ட்டு டைம் அந்த ப்ரூம் ஸ்டிக் கிடைக்கும்ல நம்ம பழைய மூவியில் நிம்போஸ் 2000 அது இங்கே காட்டியிருக்காங்க. இது நம்ம மெக்கானிக்கல் தான் கிஃப்டாக கொடுப்பாங்க. பையன் ஆஹா நல்லா பறக்கிறானே அப்படின்னு. அடுத்த சீக்வன்ஸ்லேயே அந்த 2 டீமுக்கு மேட்ச் வைக்கிறாங்க. ஒன்று அந்த ரெட் டீம் வந்து கிரிஃபண்டோர் அண்ட் எல்லோ டீம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹஃபுல் பஃப்னு நினைக்கிறேன். அந்த என்ட்ரி ஷாட்லேயே பார்த்தீங்கன்னா அவர் அந்த நிம்போஸ் 2000 எடுத்து தான் மேட்சுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்லேயே இந்த ஹெர்பாலஜி கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த தாவரங்கள் இதை பற்றின சின்ன சின்ன அந்த மிஸ்டிக்கல் தாவரங்களை பற்றி கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் இங்கே தான் நம்ம அந்த பழைய மூவியில் பார்த்துருப்போம்ல ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி ஒரு செடி இருக்கும். அதை எடுத்தோன்னே உயா உயான்னு கத்திக்கிட்டே இருக்குங்க. அது பேர் மேண்ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இல்லை சரியா, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இது நம்ம ஹெர்மாயினி பக்கத்தில் இருக்கவன் யாருன்னு தெரியுதாங்க, நம்ம அலுமூஞ்சி நெவில் லாங் பாட்டம் வந்தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுமா? அவங்கள கண்டுபிடிக்கிறவங்களுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகிடும். யாருன்னு கண்டுபிடிங்க? அதாங்க நம்ம பார்வதி பட்டேல். நம்ம பழைய மூவிஸில் பார்த்துருப்போம்ல நம்ம இந்தியன் பொண்ணு மாதிரி ஒன்று, அந்த பொண்ணு தான் அங்கே நிற்கிறது.
ஸோ ஆல்மோஸ்ட் இந்த டீசரில் வந்து 2 டைப் ஆஃப் கிளாஸஸை காமிச்சிருக்காங்க. மேபி இந்த சீரிஸ் ஃபுல்லாக நிறைய டைப் ஆஃப் கிளாஸஸ் இங்கே காமிக்கலாம். அண்ட் இந்த டைம் பீரியடில் ஸ்னோஃபால் நடக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. அண்ட் ஹாரி பாட்டர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணுற மாதிரி கட்டு டீசரில் ஓட்டியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு வித் டம்பிள்டோர் கேஸ்டிங்க. அவரோட தாடியும் மனுஷனும் பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கார். டம்பிள்டோர்னால் இவர் தாண்டா. அந்த பழைய டம்பிள்டோர் இவருக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அப்படி ஒரு பர்ஃபெக்டான கேஸ்டிங். எனக்கு மனசு நோகிற ஒரே இடம் யாருன்னா அந்த செவரஸ் ஸ்னேப். என்னடா பண்ணி வச்சிருக்கிறீங்க அவரை? அவர் பார்க்குற பார்வையை ஏன்னா அவங்களை நம்பவே மாட்டேன்டா. அந்த மாதிரி டவுட்ஃபுல்லாகவே தான் பார்ப்பார் எப்பயுமே. பட் அவர் வர ஒரு சீனுமே செம்மையாக இருக்கும். இங்கே என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? HBO Max எதுவும் நெப்போட்டிசம் எதுவும் ஃபாலோ பண்ணுறியாடா? லைக் அமேசான் பிரைம் வந்து கிராட்டோஸ் கேஸ்டிங்கில் கை வச்சான் பாருங்க. ஆள போகிறவன் மாதிரி இந்த கிராட்டோஸை பேல போகிறவன் மாதிரி மாற்றி ஒரு கேஸ்டிங் அமுச்சு விட்டா. பட் டீசர்ஸ் ஆல்மோஸ்ட் லுக்கிங் கிரேட்டுங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இடத்துல தான் குறை நிறைய. இந்த ஹாரி பாட்டரோட தீம் மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் அந்த டார்க் கலர் பெல்லட் ஓகே. ஆனால் செவரஸ் ஸ்னேப்போட கேஸ்டிங்கில் யூனிவர்சல் ப்ராப்ளம்ங்க. எவனுமே ஒத்துக்க மாட்டான். அதை எடுக்கிற ப்ரொடக்ஷன் டீம் மட்டும் ஒத்துக்குச்சு எப்படின்னு தெரியல. அண்ட் இன்னும் அடுத்தடுத்து டெப்த்தாக டீட்டெயில்டாக போவோம். ஒன்ஸ் அகைன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ட்ரீம் ப்ரூஃப். நானும் உங்கள் குரு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.